நடந்து முடிந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக என்னை தலைமை அறிவித்தது. அதிலே நான் போட்டியிட்டு 4000 ஓட்டுக்கள் பெற்றேன். கரூர் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும், கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும், கட்சிக்கு பணியாற்றிய அனைவருக்கும், என்னுடைய தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சட்டமன்ற தொகுதியிலே நன்றாக தெரியும், கரூர் சட்டமன்ற தொகுதியிலே பணநாயகம் பெரிய அளவிலே விளையாடியது. அதையெல்லாம் மீறி பணநாயகத்துக்கு முன்பாக ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது மாற்றத்திற்குண்டான அறிகுறி என்பதை நாங்கள் எங்கள் கட்சியின் மூலியமாக அறிகிறோம். வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்டத்திலே, குறிப்பாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதற்கு இது ஒரு அறிகுறியாக, ஏணிப்படியாக அமைந்திருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் வருங்காலத்திலே அடுத்து வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் நேரடியாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்கள் தொடர்ந்து ஒரு சேவனாக பணியாற்ற நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அதை கண்டிப்பாக செய்வேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.